2 months முன்னாடி என்னோட CBR 150 ஃபயர் பிளேட் எடிஷன் அந்த தீம் இருக்குல்ல அதை நான் பெயிண்ட் பண்ணிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம CBRல ஃபயர் பிளேட் ட்ரிபிளான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. அதோட தீமை தான் கைஸ் இங்க நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப விசிபிளாக தெரியுதுன்னு சொல்லலாம். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன் ஹார்ட் ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெயிண்ட் பண்ணணும்னு யோசித்தேன். ஃபைனலாக இது எவ்வளோ ரூபாய்க்கு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பேர்பட்ட ஃபேரிங்க டப்பால் அடைச்சி போட்டிருக்கேன். டிசம்பர் டைமில் ஒரு சின்ன ஒரு லாங் போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Motovlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 months முன்னாடி என்னோட CBR 150 ஃபயர் பிளேட் எடிஷன் அந்த தீம் இருக்குல்ல அதை நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஆல்ரெடி நான் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ ரொம்ப டிலே பண்ணி தான் எடுக்கிறேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த வண்டியை கொண்டு ஃபுல்லாகவே பாலிஷிங் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த பெயிண்டிங் முடிச்ச அப்புறம் ஃபைனலாக ஒரு பாலிஷிங் கோட் பண்ணுவாங்க போல். ஸோ அது பண்ணலை. ஸோ அதனால இன்னைக்கு அந்த வெஹிக்கிளை கொண்டு பாலிஷிங்கும் விட போகிறேன். கைஸ், கன்னியாகுமரியில் பயங்கர மழைங்க. ஸோ அந்த மலையோட நம்ம CBR 150 பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது நம்ம வீடோட பேக் சைடு. ஸோ இங்கிட்டு போனீங்கன்னா பொட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே காடு மாதிரி தாங்க, வீடெல்லாம் பெருசாக இருக்காது. ஃபுல்லாகவே காடு, நிறைய மரம், இந்த ரப்பர் மரம், அதே மாதிரி நிறைய மரம் எல்லாம் நிற்கும். ஸோ என்னெல்லாம் மரம் நிற்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியாதுங்க. ஸோ நம்ம வெஹிக்கிள் தான் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேட்டுங்க நான் வீடியோ எடுக்கிறது. ஸோ நான் இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிட்டு நடக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா CBR 150ங்க. ஸோ இதோட தீம் பார்த்தீங்கன்னா, நம்ம CBRல ஃபயர் பிளேட் ட்ரிபிளான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அதோட தீமை தான் கைஸ் இங்கே நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேரிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து ஒயிட்டு அண்டு ரெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப விசிபிளாக தெரியுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோவில் ஒரு 2 R யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் CBR ஃபயர் பிளேடுன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பெயிண்டிங். குறிப்பாக சொல்லணும்னா இது ஹேண்ட்மேடு. ஸோ இது ஸ்டிக்கர் கிடையாது. இது பார்க்குறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, பட் இது ஹேண்ட்மேடு. இது பார்த்தாலே தெரியும், பார்த்தீங்களா? சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபியூல் டேங்கில் வந்தாலும் ப்ளூ வித்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் ப்ரொஃபைல்லையும் அதே பெயிண்ட் தீம், அது ஒரு லைன் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். CBR ஃபயர் பிளேட் இருக்குல்ல, அதோட தீமை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்பில் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டான்னு சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, இது ஸ்டிக்கர் கிடையாது, இது பெயிண்ட்டு. இதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன் ஹார்ட் ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெயிண்ட் பண்ணணும்னு யோசித்தேன். பட் அது நடக்கலை. ஸோ ஹோண்டான் பண்ணியிருக்காங்க. இந்த பழைய அந்த ஹோண்டாவோட அந்த தீம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டாவோட அந்த 150 DOH இன்ஜின் தான். ஸோ செம பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க. ஸோ இந்த தீம் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த மாஸ்க்லேயும் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித்து ப்ளூ பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்க் எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சஜஷன் பண்ணாங்க. ஸோ இந்த நார்மல் ஹெட்லைட்டில் இருக்க மாஸ்க்கை விட இந்த மாஸ்க்கை நீ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இந்த வெஹிக்கிள் ஒரு வித்தியாசமான ஒரு ஏலியன் டைப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபியூல் டேங்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது அல்டிமேட்டாக இருக்குது. இப்படி கீ ஆன் பண்ணால் இந்த அனலாக் மீட்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். மழை டைம் பார்க்குறதுக்கும் நைட்டு பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் டிஜிட்டலில் மாறிட்டாங்க. நிறைய பேர் டிஜிட்டல் பிடிக்குது. பட் எனக்கு பர்சனலாக இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், ஓரளவுக்கு நம்ம என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காமிச்சு வந்துட்டேன். ஃபைனலாக இது எவ்வளோ ரூபாய்க்கு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வெறும் 2000 rupees தான் ஆச்சு இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அது இந்த ரெட்டு கிடையாது, இந்த ப்ளூ ஒயிட்டு, அதே மாதிரி இந்த CBR ஃபயர் பிளேடு, அந்த ஷேடோவில் ஒரு R இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இந்த ஹோண்டா, இது எல்லாமே பண்ணுறதுக்கு வெறும் 2000 rupees தான் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளில் ரெட் கலர் தான் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் சொல்லலை. இந்த தீமுக்கு ப்ரைஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன் கைஸ், சரியா? இவங்களோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளுத்துறையிலேருந்து நம்ம களியக்காவில் போகிற வழியில் திருத்தோபுரம் ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷனில் தான் எங்களோட ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ யாருக்காச்சும் நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இது ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இவங்களோட ஒர்க்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு இதை நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளில் இந்த தீமை பெயிண்ட் பண்ண அப்புறம்
இந்த பாலிஷிங் பண்ணல, லாஸ்ட் கோட்டிங்காக ஏதோ பாலிஷிங் பண்ணானேன்னு சொன்னாங்க. நான் பாலிஷிங் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால இந்த வெஹிக்கிளை எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் பாலிஷிங் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வண்டியை கொண்டு விடுறப்போ டைம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த ஃபேரிங்லாம் கலத்தி மாற்றுறது டைம் ஆகும், அதில் நீங்களே வெளியே ஏதாச்சும் கடையிலேருந்து ஃபேரிங்கை கலத்தி ஃபேரிங்கையும் இந்த ஃபியூல் டேங்கும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பெயிண்ட் பாலிஷிங் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிளை என் ஃப்ரெண்டு கடையில் கொண்டு விட்டு இந்த ஃபேரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த பார்ட்ஸில் எல்லாம் பாலிஷிங் பண்ணணுமோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன். கைஸ் இருட்டில் நான் எங்கே விட்டு போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, CBR 150 நான் ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டேன். ஸோ அந்த ஸ்பேரை கலத்தி நம்ம பெண்டிங் ஷாப்பில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை தான் கொடுக்க போகிறேன். இப்போ என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், அது காரில் தான் எடுத்து கொடுக்க முடியும். ஒர்க் ஷாப் போயிட்டு அந்த ஸ்பேரை எடுத்துகிட்டு இந்த காரில் வச்சு கொண்டு போக வேண்டியதான். ஓ ஃபைனலி ஒர்க் ஷாப் வந்துட்டோம் கைஸ். இதான் என் ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப். நம்ம ஸ்பேர் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதான் என் ஃப்ரெண்டு இதாக இருக்கான் பாருங்க. இது எங்கே வந்திருக்கேன் பெனிட்டோ கைஸ். நம்ம CBR 150 தான் நிற்குது பார்த்தீங்களா? ஸ்பேர் எல்லாம் கலத்திட்டாவ. ஸோ இதான் நம்ம வண்டி. இந்த மாதிரி ஹெட்லைட்டை நான் இன்னி தான் பார்க்குறேன் என் வண்டியிலேயே. ஏன்னா அதில் மாஸ்க் போட்டுறதால ஹெட்லைட்டு தெரியாமல் இருக்கு சொல்ல. ஸ்பேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துக்க டப்பால் அடைச்சி போட்டிருக்கேன். எப்பேற்பட்ட ஃபேரிங்கை டப்பால் அடைச்சி போட்டிருக்கேன். சரி என்ன பண்ணுறது, இந்த ஸ்பேரை கொண்டு பெயிண்டிங் ஷாப்பில் கொண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வண்டியிலையும் கொஞ்சம் வேலை இருக்குது. டிசம்பர் மாதம் ஒரு சின்ன ஒரு லாங் போக வேண்டியது இருக்குது. ஸோ மொத்தமாக ரெடி பண்ணி வரித்தனமாக நம்ம இந்த வண்டி ஆக்க போகிறோம். ஃபைனலி நம்ம வண்டியில் எல்லாம் ஏற்றிட்டோம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேரையும் டிக்கியில் ஏற்றிட்டோம். இந்த ஸ்பேரை இப்படி கொண்டு போகிறத பார்த்தா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வெஹிக்கிளை எடுத்து டிக்கியில் போட்டு கொண்டு போகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங்க கைஸ். அப்படியே ஃபேரிங்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, காப்பியாடு டு மார்த்தாண்டம்புரம் சென்னி தோட்டம் கைஸ். இன்னும் நம்ம வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு டிசம்பர் டைமில் ஒரு சின்ன ஒரு லாங் போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். வண்டி பெயிண்டிங் விட்டப்போ ஒரு 2 வீக்ஸில் என்கிட்ட பாலிஷிங் பண்ண கொண்டு சொன்னான். ஆனால் நான் கொண்டு போகிறது 3 மாதம் கழிஞ்சு. சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளுத்துற பழைய பாலம். ஸோ இங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஃபைனலாக ஷாப்புக்கிட்ட வந்துட்டோம். ஸோ தலைவர் இருக்கிறான்னு தெரில, இல்லாட்டெல்லாம் வண்டி ஸ்பேரை கொண்டு வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது. ஃபைனலி நம்ம ஸ்பேர்லாம் கொடுத்துட்டோம். வண்டியோட ஸ்பேர் எல்லாமே அந்த பெயிண்டிங் ஷாப்பில் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இனி ஒரு 1 வீக்கில் முடிச்சு தரேன்னு சொன்னாங்க. முடிச்ச அப்புறம் ஃபைனல் டெஸ்ட்டில் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாபே, நெக்ஸ்ட் சந்திப்போம்.